சூரிய ஒளி சூரியன்லேருந்து விண்வெளியை கடந்து தான் நம்மளுடைய பூமிக்கு வருது. நம்ம பூமிக்கு வந்ததும் பகல் முழுக்க நல்லா வெளிச்சமாகவும் வானம் நீல கலர்லையும் சூரியன் நல்லா பிரகாசமாக தெரியுது. ஆனால் விண்வெளி ஏன் இருட்டாக தெரியுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய ஒளி நம்ம பூமியுடைய வளிமண்டலத்தை அடைஞ்ச வாக்கிலேயே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளால் அந்த ஒளி வந்துட்டு சிதறடிக்கப்படுது. இப்படி ஒளிச்சிதறலுக்கு உள்ளான இந்த சூரிய ஒளி நீல நிறத்தை அதிகமாக சிதறடிக்கப்படுறதுனாலையும் நீல நிறம் குறைந்த அலைநீளத்தை கொண்டு இருக்கிறதுனாலையும் வானம் முழுக்க நமக்கு பகலில் நீளமாக தெரியுது. பகலில் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தரைப்பகுதிக்கு இந்த சூரிய ஒளி வந்து அடைந்த வகையிலேயே தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களில் வந்துட்டு படுது. இதனால தான் நமக்கு பகலில் எல்லா பொருட்களுமே வெளிச்சமாக தெரியுது. இதுவே நாம் விண்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி வரக்கூடிய சூரிய ஒளியை தடுக்கிறதுக்கோ இல்லை பிரதிபலிக்கிறதுக்கோ எந்த பொருட்களுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா விண்வெளி வந்துட்டு ஒரு வெற்றிடமாக இருக்குது. அங்கொன்னும் இங்கொன்னுமா சின்ன சின்ன விண்கற்கள் இருக்கலாமே தவிர நம்ம வளிமண்டலத்தில் இருக்க மாதிரியான நெருக்கமான மூலக்கூறுகள் வந்துட்டு விண்வெளியில கிடையாது. இதனால் சூரிய ஒளியை சிதறடிக்கிறதுக்கான எந்த வகையும் இல்லாததுனால தான் விண்வெளி முழுக்க நமக்கு இருட்டாக தெரியுது. இதுவே நம்ம விண்வெளியிலேருந்து சூரியனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்குற மாதிரியான ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் சூரியன் தெரியாது. அது வெள்ளை நிற வட்டமாக தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வெள்ளை நிற வட்டமாக தெரியக்கூடிய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நம்ம இரவில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இரவில் நம்ம ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம்னா அந்த லைட்டு போகக்கூடிய பாதையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரகாசமாக நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒளி ஏதாவது ஒரு சிவத்திலையோ இல்லை ஏதோ ஒரு பொருள்லையோ வந்துட்டு பட்டால் மட்டும்தான் அந்த டார்ச்சோட ஒளியே வந்துட்டு நமக்கு பிரகாசமாக தெரியும். அது போகக்கூடிய பாதை வந்துட்டு அவ்வளோ பிரகாசமாக தெரியாது. இந்த மாதிரி தான் விண்வெளியில் நடக்குது. இதனால தான் விண்வெளி வந்துட்டு இருட்டாக இருக்குது. இப்போ நிலவில் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் போய் தரையிறாங்க. அதே மாதிரி நிறைய ரோவர்ஸும் வந்துட்டு நிலவில் தரையிறங்குனுச்சு. நிலவில் பகல் நேரத்தில் தான் மனிதர்களோ இந்த ரோவர்ஸோ வந்துட்டு தரையிறங்குனுச்சு. ஆனா அந்த பகல் நேரத்திலையும் அந்த நிலவுடைய வானம் பார்த்தோம் அப்படின்னா இரவுல பார்க்குற மாதிரியே நட்சத்திரங்கள் அடங்கிய இருட்டா தான் தெரிஞ்சுச்சு. பூமிக்கு மாதிரியான வளிமண்டலம் நிலவுக்கு கிடையாது. அதனால சூரிய ஒளியை சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதனாலதான் நிலவுல இன்னைக்கும் பகல்ல வந்துட்டு வானம் கருப்பா தான் இருக்கு.